வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுந்தரராஜன் சார் தருமபுரியிலேருந்து வந்திருக்கிறாரு. அவர் நம்மக்கிட்ட படிச்சுட்டு ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை உணர்ந்த விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு போகிறாரு. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுந்தரராஜ், தருமபுரியிலேருந்து வந்திருக்கேன். தீயணைப்புத்துறையில் ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸராக வேலை செஞ்சு ஓய்வு பெற்றுவிட்டேன். ஓய்வு பெற்றுவிட்டு நான் சும்மா இல்லாமல் இந்த சித்தா இயற்கை மருத்துவத்தை நான் கற்றுக்கிட்டு என் வீட்டில் இருக்கவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படும்படியான ஒரு சேவையை செஞ்சிட்ருக்கேன். அதன்படி நான் ஏற்கனவே அக்குப்ரெஷர், ஹோமியோபதி, சித்தா படிச்சிருக்கேன். கூடவே இந்த பாத அழுத்த சிகிச்சை முறை மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டு சில பேர் சுகமாகி அவங்களுடைய அறிவியலையை கேட்டுக்கொண்டு அதை படிக்கிறதுக்காக பல இடங்களில் நான் தேடினேன். பல இடங்களில் நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே கட்டணம் அதிகமாக இருக்குது. ஆனால் காலங்கள் குறைவாக இருக்குது. ஒரு நாளில் கற்றுக் கொடுக்குறாங்க, கட்டணம் அதிகமாக இருக்குது. ஆனால் இங்கே இந்த கேலக்ஸி இயற்கை மருத்துவமனையில் மேடம் ஒரு நியாயமான கட்டணத்தில் 2 நாள் பயிற்சி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி தான் பயிற்சியில் வந்தோம். பயிற்சி வந்த முதல் நாளே எங்களுக்கு ப்ராக்டிக்கல் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பாத அழுத்த சிகிச்சையில் எங்கெங்கே உடல் உறுப்பு பிரதிபலிக்குது, என்னென்ன நோய்க்கு எந்த மாதிரிலாம் நம்ம பாத அழுத்த சிகிச்சை கொடுக்கணும், அந்த கட்டைகளை வைத்துக்கொண்டு எப்படிலாம் நம்ம சிகிச்சை கொடுக்கணும், எந்தெந்த நோய்களுக்கெல்லாம் நமக்கு சிகிச்சை கொடுக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக என்னுடைய தாயாருக்கு L4 L5 பாதிப்பு, நடக்க முடியாமல் மறுத்து போயிடும் கால். அவங்களுக்காகவே நான் இந்த சிகிச்சை கற்றுக்கணுன்னு வந்தேன். அதே மாதிரி என்னுக்கு இருக்கக்கூடிய இந்த மருத்துவ சேவைகளை இது கூட பக்கபலமாக இருக்குன்னு சொல்லி இந்த பாத அழுத்த சிகிச்சையை நான் கற்றுக்க வந்தேன். அது கற்றுக்க வந்தது எவ்வளோ ஒரு சிறப்பான அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். இந்த கேலக்ஸி நிறுவனத்தில் மேடத்துக்கிட்ட நான் கற்றுக்கிறது உண்மையிலே ஒரு கொடுப்பனை, ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதம். மிக சிறப்பாக சொல்லி கொடுத்தாங்க. இங்கே ஏற்கனவே படித்து பயன்பெற்றவங்களாம் நிறைய மருத்துவம் செஞ்சு இந்த சமுதாயத்துக்கு நிறைய உதவி செஞ்சிட்ருக்காங்க, சேவை செஞ்சிட்ருக்காங்க. அந்த வகையில் மேடம் அவர்களுக்கு, இந்த நிறுவனத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக பிரியா உதவியாளர்களுக்கும் எங்கள் சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிந்துக்கொள்ளும். நன்றி, வணக்கம். சார் அருமையாக நிறைய விஷயங்கள் உணர்ந்து பேசினார். இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை மூலமாக நம்ம உடம்புல உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர அத்தனை நோய்களுக்குமே அருமையான தீர்வு கொடுக்க முடியுது. நிறைய பேர்த்துக்கு இது சுகர்னால பாதம் மரத்து போகிறது இருக்கும். அதே மாதிரி தூக்க வராமையெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு, ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கெல்லாம் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். அப்போ சார் சொன்ன இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரிட்டையர்ட் ஆகிட்டு நான் இந்த லீவை அதாவது ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இருக்கிற லைஃப்பை நான் பிரயோஜனமாக மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது படிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நம்மளோட லைஃப் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்மளோட கடைசி நொடி வரைக்கும் மற்றவங்களுக்கு என்னென்ன நம்மளால் நல்லது பண்ண முடியுமோ அது செய்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ணமாக இருக்குது. அதே தான் அவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் அந்த மாதிரி இருக்கணும். உங்ககிட்ட பணம் இருக்குது, அம்மா அப்பா கிட்ட, அதாவது அம்மா அப்பா நிறைய சொத்து சேர்த்து வச்சுருக்கிறாங்க, அல்லது வீட்டுக்காரர் நிறைய சம்பாதிக்கிறாரு, இல்லை ஜென்ரலாக சொத்து இருக்குது அப்படிங்கிறக்காக சோம்பேறித்தனமாக நம்ம வாழக்கூடாது. நம்மளோட வாழ்க்கை எப்பவுமே பிரயோஜனமாக இருக்கணும். எல்லாத்துக்குமே எந்த ஒரு சின்ன உயிருக்கு நம்ம அந்த நிமிஷத்தில் ஹெல்ப் பண்ணோம்னாலே அது பெரிய விஷயந்தான். அந்த மாதிரி உங்களோட லைஃப் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் மனசு அமைதியாக நல்ல ஒரு தூக்கம் வரும், ஒரு நல்ல ரிலாக்ஸாக இருப்போம், நமக்கு எந்த ஒரு நோயுமே வராது. அந்த மாதிரி சார் சொன்னது ஒரு அருமையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்காக படிக்கிற அப்படின்னு சொன்னார். இது அடுத்த ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பெத்த தாய் தகப்பன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான உறவுகள். ஒவ்வொன்றையும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்காக செஞ்சு நம்மளுக்காக வாழ்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா தான். கண்டிப்பாக குடும்பத்தில் எல்லாத்தையும் யார் என்ன சொன்னாலும் விட்டு கொடுக்காத, நம்மளை விட்டு கொடுக்காம நம்மளோட கஷ்டங்கள் சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே பகிர்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அம்மா அப்பா தான். அவங்கள கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும். அது சார் சொல்கிற விஷயம் அருமையான விஷயம். அவங்க வலியோடு அவதிப்படும் போது நமக்கு வீட்டுக்குள்ளே ரொம்ப சங்கடமாக தான் இருக்கும். அதை நான் அதை படிச்சுட்டு போய் பணி சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு அருமையான விஷயம். ஒவ்வொருத்தருமே நம்மளோட அம்மா அப்பா நல்ல சந்தோஷமாக வச்சுக்கணும். எந்த நிமிஷமும் அவங்கள கலங்காமல் பார்த்துக்குங்க.
என்ன வேணுமோ வாங்கி கொடுங்க, என்ன பிடிச்சதோ அதை செஞ்சு கொடுத்து பழக்குங்க. என்னென்ன தேவைகள், சின்ன சின்ன தேவைகள் தான் நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. பெருசாக எதையுமே அம்மா அப்பா யாருமே நம்ம பிள்ளைய கஷ்டப்படும், பையன் கஷ்டப்படுன்னு பெருசாக யாருமே எதையுமே கேட்குறது கிடையாது. ஜென்ரலாகவே வந்து அவங்களுக்கு என்ன முடியாத இடத்துக்கு தான் ஏதாவது கொஞ்சம் கேட்பாங்க. அப்போ அதை வந்து நம்ம நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும். என்ன வேணுங்கிறது கேட்டு வாங்கி கொடுத்து பழகுங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு புண்ணியமான விஷயம். இந்த பிரபஞ்சத்தில் நம்ம பிறந்திருக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களில் அம்மா அப்பாவை பார்க்குறது எல்லாமே தான். அதையும் நல்லபடியாக பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், அதாவது ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற விஷயத்தோடு சேர்த்து நம்ம உடம்பு, மனசு, ஆன்மா இது எல்லாத்தையுமே எப்படி அமைதியாக வச்சுக்கணும், நம்ம எப்படி வந்து வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம வகுப்புகளில் வந்து சொல்லி தருவோம். இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம். அதோட பாத அழுத்த சிகிச்சையில் எந்தெந்த பகுதிகள், அதாவது ஹார்ட்டில் சில பேர்த்துக்கு அடைப்புகள் இருக்கலாம், அதே மாதிரி கிட்னியில் ஸ்டோன் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத அழுத்த சிகிச்சை தரும்போது கிட்னி ஸ்டோன் எல்லாம் ஒரு தடவை 2 தடவைலேயே அழகாக 13 mm எல்லாம் பார்த்திங்கன்னா 3 தடவைலேயே உடஞ்சி வெளியில் வரதை பார்க்குறோம். அந்த மாதிரி அருமையாக எல்லா நோய்களுக்குமே கேட்கும். அதனால் வந்து நீங்கள் இந்த விஷயத்தை வந்து படிச்சுக்கிட்டு நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் சமுதாயத்தையும் நோய்கள் இல்லாமல் பாதுகாத்துக்கலாம். இதுக்கு வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் இப்போ நடந்துகிட்ருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிளினிக் ரெகுலராக காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் இருக்குது. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டாலும் வந்து பார்க்கலாம். இதில் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை, அப்புறம் வந்து அக்குபஞ்சர், யோகா, அப்புறம் நேச்சுரோபதி சம்மந்தப்பட்ட, அதாவது வாழை இலை குளியல், மண் குளியல், அப்புறம் டான் தெரப்பி, கப்பிங் தெரப்பி, இந்த மாதிரி நிறைய வந்து தெரப்பிகள் எல்லாமே சொல்லி தந்துட்டு இருக்கிறோம். ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்ருக்குறோம். இதெல்லாமே எடுத்துக்கிட்டு இயற்கையாக நோய்கள் இல்லாமல் உங்கள் உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ், நீங்கள் வந்து இந்த பாதங்கால்கள் அப்படிங்கிறதுனோட முக்கியத்துவத்தை சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு உடல் உறுப்புகள் எல்லாமே எனர்ஜியாக ஆரம்பிக்கும். பாதங்கால்களில் பார்த்தீங்கன்னா நம்ம முழு உடலோட பிரதிபலிப்பு பகுதிகள் இருக்கும். அப்போ நீங்கள் முகத்தை எப்படி தேய்ச்சி சுத்தமாக குளித்து வச்சுருக்கிறீங்களோ அதே மாதிரி ரெகுலராக குளிக்கும்போது பாதங்கால்களை நல்லா தேய்ச்சி கழுவி குளிங்க. பாதத்துக்கு வந்து இயற்கையான பொருட்கள், கடலை மாவோ பச்சைப்பயிறு மாவு, இந்த மாதிரி இயற்கையாக இருக்கிற பொருட்களை வச்சு நல்ல பாதத்தை தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது. சும்மா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா துவைக்கிற சோப்பு போட்டு பாதங்கால்களில் இந்த துவைக்கிற கல்லில் போட்டு சரக்குன்னு உரைப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. அதாவது உடல் உறுப்புகளே வந்து பாதத்தில் பிரதிபலிக்குது. அப்போ நீங்கள் அதெல்லாம் தேய்க்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி தெரியாமல் பண்ணியிருந்தீங்கன்னா இனிமேல் அதை பண்ணாதீங்க. பாதங்கால்களை எப்பவுமே நல்லா கழுவி சுத்தமாக வச்சுக்கோங்க. குளிக்கும்போது ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதோடு வந்து பார்த்திங்கன்னா பாதத்துக்கு வாரத்துக்கு 2 டைம் வந்து 3 நாளைக்கு ஒரு டைம் விளக்கெண்ணெய் வந்து பாதத்துக்கு அப்ளை பண்ணுங்கள். பாதத்துக்கு கீழே மேலையெல்லாம் தேய்ச்சி விடுங்க. பாதங்கால்கள் தீயாட்டம் எரியிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு. பாதங்கால்களில் கொஞ்ச நாள் ஆக சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொப்பளம் கூட வந்துடும். அதெல்லாமே வராமல் தடுத்துக்கலாம். அதே மாதிரி உடல் உறுப்புகள் எல்லாமே குளிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். சூட்டுனால நிறைய பேர்த்துக்கு நோய்கள் வருது. அதெல்லாம் வராமல் தடுத்துக்கலாம். சுகர் எல்லாம் கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். உடம்போட ஹீட்டை குறைச்சிங்கனாலே இந்த சூட்டு கொப்பளங்கள் எல்லாம் வராது. நிறைய பேர்த்துக்கு வெயில் காலம் வந்தாலே பார்த்திங்கன்னா கொப்பளம் வர்றது, முகப்பரு வர்றது, அக்கி, அம்மை, இந்த மாதிரி நிறைய சூட்டுக்கு சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் வரும். அப்போ அதெல்லாம் வராமையும் தடுத்துக்கலாம். அந்த மாதிரி ரெகுலராக வந்து வாரத்துக்கு 2 டைம் 3 நாளைக்கு ஒரு தடவை பகலில் நேரம் இருந்தால் தேய்ச்சி 1 மணி நேரம் காலையில் 7 மணிக்கு தேய்ச்சிங்கன்னா 8 மணி வரைக்கும் வச்சுருங்க. அப்படி இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா, உங்களுக்கு பகல் நேரத்தில் டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா நைட் நேரத்துலனாச்சும் பாதங்கால்களில் தேய்ச்சிட்டு படுத்துக்குங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல குளிர்ச்சியாக ஆரம்பிக்கும். கொஞ்சம் நல்ல பாத வெடிப்பு, ஆணிக்கால் இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் கூட எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அது ஜில்லுன்னு இருக்கிறது சேராது. சளி பிடிக்கும், வீசிங் இருக்கிறவங்க, ஆஸ்துமா இருக்கிறவங்க, பாதம் வந்து முதல்லையே குளிர்ச்சியாக இருக்கிறவங்க வந்து இதை பண்ண வேண்டாம். ஒரு சிலருக்கு தாங்காமல் அந்த குளிர்ச்சி அதிகமாகும் போது சில பிரச்சனைகள் வந்துடும். அவங்க மட்டும் உங்கள் உடம்புக்கு ஒத்துக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு லைட்டாக அப்ளை பண்ணி பார்த்துட்டு ஒத்துக்கிட்டா பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். இதே மாதிரி பயனுள்ள தகவல்களோட அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.